அப்போ நீ ஆசீர்வாதமா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும், நீ பிரகாசமா இருக்கணும்னு சொன்னா உனக்கு என்ன மனநிலை வரணும்? முதல்ல நீதிமான் என்கிற மனநிலை வரணும். ஆமென். நீதிமான் என்கிற மனநிலை எப்போ ஒருத்தனுக்கு வரும்னு சொன்னா, எப்போ வரும்? உங்களை சார்ந்து பார்க்க கூடாது. நான் சொன்னேன், அந்த ராஜாவின் மனுஷன் ஊரே எப்படிப்பட்ட ஊரா? அது பார்த்தா தான் நம்புவாங்க, அற்புத அடையாளம் பார்த்தா தான் நம்புவாங்க. ஆனா அவன் பிள்ளை இப்போ சுகமாயிட்டான். எப்படி சுகமாயிட்டான்? வார்த்தையை நம்பி போறான், வார்த்தை விசுவாசித்து போறான். ஆமென். அப்போ உங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எந்த சிச்சுவேஷன் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட அட்மாஸ்பியர்ல இருக்கிறீங்க என்றெல்லாம் மேட்டரே கிடையாது, மேட்டரே கிடையாது. ஒன்னே ஒண்ணு, இயேசு யாரு, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் நீதிமான்களாய், அந்த நீதிமான் என்கிற உணர்வு வந்தா மற்ற எல்லாமே சக்சஸ்ங்க. பிசாசு இதுதான்